ஏஎம்ஏ நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புதிதாக திரையரங்கில் வெளியாகி உள்ள பிளாஸ்ட் திரைப்படத்துடைய விமர்சனம் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தில் அர்ஜுன், அபிராமி, பிரியா முகுந்தன், ஜான் கோகன் அவர்கள்லாம் இணைந்து நடித்துள்ள திரைப்படம் தான் பிளாஸ்ட். இந்த திரைப்படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, தமிழகத்தில் 7000 கோடி ரூபான சுரங்க ஒப்பந்தத்தை ஜான் கோகன், அதாவது இந்த திரைப்படத்தின் வில்லனாக இருக்கிறார் இல்லையா, அவர் தான் இந்த சுரங்க ஒப்பந்தத்தை கையில் எடுக்கிறாரு. அவருக்கு என்ன பண்ணுறாரு, எப்படியாச்சு நம்மளோட பிஸ்னஸ் முன்னுக்கு கொண்டு வரணும்னு இந்த ஒரு விஷயத்தை அவர் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு மந்திரி அவர்கள் தடங்களாக இருக்காரு. என்ன விஷயம்னா, நீ 7000 கோடி ரூபாய்க்கு சுரங்க ஒப்பந்தத்தை எடுக்கிற, எனக்கு நீ 1000 கோடி ரூபாய் லஞ்சமாக எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது யோசித்த ஜான் கோகன் எனக்கு வேறு வழியே இல்லை, எப்படியாச்சு இதை நம்ம கைப்பற்றி ஆகணுன்ற ஒரே நோக்கத்துக்காக அவரும் 1000 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கறதுக்கு தயாராகிறாரு. ஆனால் இந்த விஷயத்தில் தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. என்னென்னா, 1000 கோடி ரூபாய் எடுத்துன்னு போயிட்டு மந்திரியிடம் கொடுக்கறதுக்கான ஒரே ஒரு ரீசன் எப்படியாச்சும் தன் வளர்ச்சி அடையணுன்ற ஒரு நோக்கத்தில் ஜான் கோகன் அவர்கள் பண்ணுறாரு. அதற்கு இடையூறாக இருக்கிற ஒரு ஃபேமிலி, அதுதான் அர்ஜுன், அபிராமி, பிரியா முகுந்தன் அவர்கள். இவங்க ஒரு ஃபேமிலியாக தடையாக இருக்காங்க. இந்த தடைக்கு என்ன காரணம் அப்படின்னு விசாரிக்க போகும்போது இவங்க ஃபேமிலி தான் தடையாக இருக்குதுன்னு வில்லன் டீம் அவங்களுக்கு தெரிய வருது. அப்போ தான் அவங்க ஆள் அனுப்பிச்சு விசாரிக்கும் போது இவங்க ஒரு ஹெட் மாஸ்டர் அப்படின்னு தெரிய வருது. ஓகே, சாதாரண ஒரு ஹெட் மாஸ்டர் குடும்பம் தானே, இவங்களை அடிக்கிறது தான் பெரிய விஷயம்னு நினச்சி ஆளுங்களை அனுப்புகிறாங்க ரவுடிங்க. அந்த வீட்டில் போன ஆளுங்க எல்லாமே செம்ம அடி வாங்கின்னு வெளியே வராங்க. சாதாரண ஒரு ஹெட் மாஸ்டர் குடும்பத்தை போய் அழிக்கிறதுக்கு இப்படி அடி வாங்கிட்டு வராங்களேன்னு அப்படின்னு எல்லாரும் ஷாக்காக பார்க்குறாங்க. அப்போ தான் தெரிய வருது, அவங்க சாதாரண ஹெட் மாஸ்டர் குடும்பம் இல்லை, அவர் கராத்தே மாஸ்டர் குடும்பம் அப்படின்னு தெரிய வருது. அதன் பிறகு எப்படி இந்த லஞ்ச பணம் மந்திரியிடம் போய் சேருமா சேராதா, இல்லை 7000 கோடி தன்றவர் எடுப்பாரா எடுக்க மாட்டாரா, இந்த ஃபேமிலி தடங்களாகுது, இந்த ஃபேமிலிக்கு எதனா ப்ராப்ளம் வருமா வராதான்றது தான் இது மையமாக வச்சு இயக்குனர் சுபாஷ் கே ராஜ் பக்காவாக எடுத்திருக்காரு. அர்ஜுன் இதுக்கு முன்னாடி பல திரைப்படங்களை ஹீரோவாக அசத்திருக்காரு. ரொம்ப நாள் கழித்து கதாநாயகனாக நடிச்சிருக்காருன்னு நல்ல ஒரு வரவேற்கத்தக்கதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சில விமர்சனங்கள் சொல்லலாம், படம் அப்படி இருக்குது, படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்திற்கு சில எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா நிறைய திரைப்படங்களில் ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டுக்கு ஸ்டண்டிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது ஒரு 25% இருக்கும். ஆனால் இந்த பிளாஸ்ட் திரைப்படத்தில் 65% ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டுக்கு நல்ல ஒரு முக்கியத்துவமான ஒரு ஸ்டண்ட்டை கொடுத்துருக்காங்க. அர்ஜுன் அவர்கள் படம்னாவே ஒரு மாஸ் ஃபைட் இருக்கும். நீங்கள் லியோவில் கூட பார்த்துருப்பீங்க, அவரும் சில ஃபைட் பண்ணியிருப்பார். அர்ஜுனை பற்றி சொல்லணும்னா, அவருக்கு என்ன ரோல் கொடுக்குறாரோ அவரோட ரோல் சிறப்பாக செஞ்சுட்டு போகிறவர் தான் அர்ஜுன். உங்களுக்கே தெரியும், அவர் தான் கிங் மேக்கர். அந்த கிங் மேக்கர் எவ்வளோ ஜாம்பவான் கூட நடிச்சிருந்தா அவர் அந்த ஸ்டண்டிங் அவர் எடுத்திருப்பாருன்னு பாருங்கள். பழைய திரைப்படங்கள்லாம் ஸ்டண்ட் மாஸ்டராக கூட அர்ஜுன் அவர்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போது இந்த பிளாஸ்ட் திரைப்படத்தை பார்க்கும்போது அவருடைய அந்த பல ரூபங்கள் நம்ம கண்ணு முன்னாடி வருதுன்னே சொல்லலாம். இந்த ஏழுமலை திரைப்படமாக இருக்கட்டும், இல்லை கிரி திரைப்படமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஸ்டண்ட்டில் கிடைக்கிருப்பார். அதெல்லாம் மீண்டும் திரும்பி அந்த பிளாஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கிறது ஒரு மேஜிக்காக பண்ணியிருக்காரு இயக்குனர் சுபாஷ் கே ராஜ். இது பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் பண்ணலாம், இது நல்லா இல்லை, இது நல்லா இருக்குன்னு. ஆனால் ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போர் அடிக்காமல் திரையரங்கில் எடுத்துன்னு பக்காவான ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு இயக்குனர் சுபாஷ் கே ராஜ் அவர்கள். மேஜிக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த திரைப்படத்தை அவங்க சொல்கிறதும் கேட்காதீங்க, இவங்க சொல்கிறதும் கேட்காதீங்க, நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள், உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஏஎம்ஏ நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு பதிவிலே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.